அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 5 வசனம், 6 வசனம், 17 வசனம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சில ஆலோசனைகளை கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்காக இங்கே சாலமோன் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் என்று சொல்லப்படுகிறதே, டிலிஜென்ட், அதாவது விடாமுயற்சி செய்கிறவனுடைய திட்டங்கள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய ஹேஸ்ட், அதாவது அவசரப்படுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் என்று சொல்லி இங்கே சாலமோன் தொடங்குகிறதை பார்க்கிறோம். விடாமுயற்சி செய்கிறவனுடைய திட்டங்கள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய அவசரப்படுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 14 வசனத்திலே, சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். அதாவது விடாமுயற்சி செய்கிறவனுடைய கைகள் செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லி சாலமோன் குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 13:4 சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையில் உள்ளவனுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 12:24 ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜாக்கிரதை உள்ளவர்கள், அதாவது விடாமுயற்சி செய்கிறவர்களுடைய கை ஆளுகை செய்கிறதாய் மாறிவிடும். அவர்களுடைய ஆத்துமா புஷ்டியாகும். அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு, பதறுகிறவனுடைய அவசரப்படுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும், சோம்பேறியாக இருக்கிறவன் ஏழையாகிறதற்கும், அவன் விரும்பினது ஒன்றையும் பெற முடியாமல் மாறிப்போவான் என்கிற காரியத்தையும் இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறார். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் ஆலோசனைகள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஜாக்கிரதை உடையவர்களாக, விடாமுயற்சி உடையவர்களாக, தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான காரியங்களுக்காக அவர்கள் ஆண்டவரையும் தங்களுடைய உழைப்பையும் சார்ந்திருக்க வேண்டும், தேவனுடைய கிருபையையும் தன்னுடைய உழைப்பையும் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை அவர் இங்கே போதிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி சம்பாதிக்க கூடாது என்பதையும் 17 வசனத்திலே சொல்லுகிறார். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவன் ஆவதில்லை. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும் என்று சொல்லி அங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய ஜாக்கிரதை உடையவராய் அவருடைய திட்டங்கள் வெற்றி பெற்றதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே 18 வசனத்திலிருந்து அவர் கோராரின் பள்ளத்தாக்கில் ஒரு கூடாரத்தை போட்டு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர்கள் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையதென்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பர்களுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வாக்குவாதம் உண்டாகிறது. அவன் எடுத்த ஒரு முயற்சியில் அவன் சோர்ந்து போகலை. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு துறவை வெட்டினேனே, இவர்கள் எல்லாரும் அது எங்கள் துறவுன்னு சொல்கிறாங்களே, என் தகப்பனார் வெட்டின துறவை அங்கே பெலிஸ்தர்கள் பொறாமை நிமித்தமாக தூர்த்து போட்ட காரியத்தில் தானே நான் முயற்சி எடுத்தேன், அதிலே முதல் காரியமே எனக்கு தோல்வியாய் முடிந்து விட்டதே என்று சொல்லி அவன் சோர்ந்து படுக்கவில்லை. சுறுசுறுப்புள்ளவனாக வேறொரு துறவை அவர்கள் வெட்டுகிறார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆகவே அதற்கு சித்தனா என்று அவன் பெயரிடுகிறதை பார்க்கிறோம்.
பின்பும் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் நாம் விடாமுயற்சியோடு கூட அவருடைய பிள்ளைகள் எதற்கு எடுத்தாலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய கிருபைகளை சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஈசாக்கு தினமும் சாயந்தர வேளைகளிலே அவன் ஆண்டவரோடு கூட தியானம் பண்ணி ஆண்டவரோடு கூட உறவாடுகிற நிலைமையில் இருந்த போதிலும் அவனுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் அவனுடைய முயற்சிகளுக்கு எதிராக வருகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் அவன் தேவனுடைய கிருபையை சார்ந்திருந்தபடியினாலே அவன் வெட்டின அந்த 3வது துறவிற்கு ஆண்டவர் ரெகோபோத் என்று பெயர் சொல்ல வைத்து கர்த்தர் தேசத்தில் நம்ம பெருகுகிறதற்கு நமக்கு இடமுண்டாக்கினார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததை பார்க்கிறோம். அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் அபிமலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் கோராரூரிலிருந்து அவனிடத்திற்கு வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோன்னு சொல்கிறாங்க. கீழே சொல்கிறாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. சோம்பேறிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு விரும்புகிறதில்லை. சோம்பேறி அவன் விரும்பி அவனுடைய ஆத்மா ஒன்றும் பெறாது. அவன் ஏழையாய் மாறிவிடுவான். உழைப்பதற்கு அவன் போகச் சொன்னாலே குளிருகிறது என்று படுத்து கொள்வான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடிவதில்லை. விடாமுயற்சியுடைய இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். அதே போல் பதறக்கூடாது என்று சொல்லுகிறார். அவசரப்படக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி விசுவாசிக்கிறவர்கள் பதறாமல் இருக்கணும். இன்றைக்கி உலக மனிதர்கள் பதறுவார்கள். என்னன்னு சொன்னால் அவர்கள் நினைப்பாங்க, எனக்கு தீங்கு வந்துருமோ, என்னுடைய செல்வம் குறைஞ்சிருமோ, எனக்கு ஆபத்து நேரிட்டுருமோ, எனக்கு பழிபாவம் வந்து சேர்ந்துருமோ, எனக்கு மரணம் நிகழ்ந்துருமோ என்றெல்லாம் பயப்பட்டு நடுங்கி திரிவார்கள். அவர்கள் பயப்படுகிற காரியம் அவர்களுக்கு வந்து நேரிடும். ஆனால் நம்மை ஆண்டவர் பராமரிக்கிறவராக, அவர் நம்மை பாதுகாக்கிறவராக, நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறவராக அவர் இருக்கிறபடினால விசுவாசிக்கிறவன் பதறாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். சுறுசுறுப்புள்ளவர்களுடைய கை செல்வத்தை உண்டாக்கும், அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இங்கே ஆளுகை செய்கிறவர்களே ஈசாக்கினுடைய பாத பண்டையிலே வந்து சொல்லுகிறார்கள், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலே, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும். அநியாயத்தின் திரவியங்கள், அநியாயமாக சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நாம் வஞ்சகத்தினால் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் ஒன்றுக்கும் உதவாது. நீதிமொழிகள் 13:11 சொல்லுது, வஞ்சனையினால் தேடின பொருள் குறைந்து போகும் என்று சொல்லுகிறது. அதே போல் 2 பேதுருவில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள் எப்படி அவங்க போதித்து பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினாலே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். இன்றைக்கு வெளியே உள்ள உலகத்தார் மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிறேன் என்கிற பெயரிலே ஒரு போர்வையிலே இருக்கிறவர்களும், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருகிறவர்களும் கூட அவர்கள் பொருளாசை உடையவர்களாக எப்படி இவர்களிடத்திலிருந்து காசுகளை கறக்க முடியும் என்று சொல்லி வஞ்சகமாக உங்களிடத்திலிருந்து கறக்கிறார்கள். அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஜாக்கிரதை உடையவர்களாக, அதாவது விடாமுயற்சி உடையவர்களாக, சுறுசுறுப்பு உள்ளவர்களாக கர்த்தரை சார்ந்திருந்து நாம் உழைக்கும் பொழுது நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை, நம்முடைய திட்டங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பதறாத மனமும் சிதறாத ஒரு வாழ்வையும் பரிசாக நமக்கு தரக்கூடிய தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டு உழைக்கிறவர்களாக, முயற்சி எடுக்கிறவர்களாக, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தை சார்ந்து கொண்டு நாம் முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்தித்து
நம்முடைய ஆபத்து நாட்களிலும் பயப்படாமல் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து அவர் வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சத்தமும்